மக்களே வணக்கம், அனைவருக்கும் நான் தோஃபி. நீண்ட நாட்களுக்கு பிறகு முகநூல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலாக எங்கே இருக்கிறேன் அப்படிங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் காரவெளியில் தாங்க இருக்கிறேன். இந்த காரவெளியிலேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக கொல்லிமலை செம்மேடுக்கு போகிறோங்க. கொல்லிமலை செம்மேடு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 74 ஹேர்பின் பெண்டாக இருக்கும். அண்ட் வந்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோடு அப்படின்னு கூட இதுக்கு வந்து இருக்குது. ஏன்னா டெத் ஆஃப் த ரோடு அப்படின்னு கூட இருக்கும். அந்த ரோட்டில் நம்ம சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ட்ரிப் நான் போயிருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக சதன பூந்து போயிடுவேன். ஆனால் நான் இந்த ட்ரிப்பு நான் போனது வந்து ரொம்ப கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் போயிட்டு வந்த இந்த 2 நாட்கள் ட்ரிப்பு. நான் இந்த 2 நாட்களில் எங்கெங்கே போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்லிமலைன்னு பொறுத்த வரைக்கும் பல அமானுஷங்களும் ஆச்சரியமும் இருக்கும். அதை விட தாண்டி பயங்கரமான கோயில்கள்லாம் இருக்கும். அந்த கோயிலை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன கோயில் தான் வந்து ஆகாய கங்கையில் குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக அரப்பணேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்குது. 1200 படி இறங்கி குளிச்சுட்டு மேலே ஏறி வரதுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். அங்கே போய் குளிச்சுட்டு நேராக அரப்பணேஸ்வரர் கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து நம்ம ஊருக்கு போயிட்டோம். நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும், ரொம்ப க்ரௌடும் இருக்காது. டீசெண்டாக போய் குளிச்சுட்டு டீசெண்டாக வரா மாதிரி இருக்கும். அது ரொம்ப பள்ளத்தில் இறங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 200 மீட்டர் பள்ளத்தில் இறங்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அங்கேருந்து நம்ம வந்து அந்த கோயில் அங்கேயும் குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போயாச்சுங்க. எட்டுக்கையம்மன் கோயிலில் நம்ம ராகவராஜ் வந்து செட்டெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்ப்ளோராக இருந்துச்சு. அங்கே தான் வந்து நிறையா மூலிகை செடிகளும் ஆச்சரியம் இந்த மரங்கள் அங்கேதான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் எங்கே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக ஐந்தருவியில் போய் அங்கேயும் ஒரு சூப்பர் குளியல், அங்கேயும் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக நம்ம ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக வந்து மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு தான். அது அங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்கையம்மன் கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அடிவாரம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போனோம். ட்ரெக்கிங்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 குன்றுகளில் கொல்லிமலையிலேயே பயங்கரமாக இருக்கிற மலைகள்லேயே உயர்ந்த மலை இந்த மலை தான் மாசி பெரியண்ணசாமி கோயில். அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா தான் பல அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் நிறைய நிறைஞ்சிருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து போட்டுக்கு போயிட்டோங்க. அழகாக போட்டிங்கில் வந்து ஒரு படகு இல்லத்தில் அப்படியே சூப்பராக அப்படியே படகுல ஒரு ரைடு, ஒரு மரத்தை அப்படியே சுற்றி அப்படியே சூப்பராக வந்துட்டு வெளியில் வந்துட்டு அந்த மூலிகை சூப், ஆட்டுக்கால் சூப், முடவாட்டங்கால் சூப் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே திரும்பி ட்ரெக்கிங் வரக்குள்ளே மிஸ்டெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் அப்படியே நம்மளுடைய மேகம் அப்படியே சூழ்ந்து சூப்பராக சில்லுன்னு இருந்துச்சு. நம்மளும் சின்ன சின்ன அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்புறது கொஞ்சம் டிலே ஆகிட்டு, அண்ட் இந்த வீடியோவில் கீழே விழுந்துருப்பாங்க பாருங்கள், அந்த பெரிய பள்ளம் காரெல்லாம் வந்துச்சு. அந்த டைத்தில் நல்ல வேலை தப்பிச்சு கீழே விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கருப்பன் பைக்கில் தான் நான் போனதுனால கருப்பம் வந்து சேஃபாக நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாப்புல. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொல்லிமலை போயிட்டு வரதுக்கு வெறும் 800 ரூபாய்க்கு போட்டேன். தஞ்சாவூரில் ஒரு 500 ரூபாய்க்கு போட்டேன். அங்கேருந்து நேராக பார்த்தீங்க கொல்லிமலை அடிவாரம் அந்த காரவெளியில் போய் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டேங்க. ஸோ 800 ரூபா பெட்ரோலில் அங்கேருந்து நம்ம ஊருக்கு வந்துடுச்சு. தென் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 60 வரையும் தான் போயிருப்போம். ஒரு 60லேருந்து 80க்குள்ளே தான் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் சில பல அந்த மிஸ்டேக்குள்ளனா போயிட்டு அட்ராசிட்டி பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளனா இறங்கி ஏறி குதிச்சுட்டு செம்மையாக